வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூட்டணிக்குள் வந்த ஓபிஎஸ் குஷியில் என்டிஏ. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை நேற்று சந்தித்தார். அவர் தான் கூட்டணிக்குள்ள யாரெல்லாம் வராங்க அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்பீங்க. ஓபிஎஸ் சொன்ன விஷயத்தையும் நான் உங்ககிட்ட காட்ட போறேன். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த அந்த வீடியோ காட்சிகளை பாருங்க. பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில புதிய கூட்டணி அறிவிப்புகள் ஏதாவது வெளிவர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப தொடர்ந்து மதுராந்தகத்துல டிடிவி தினகரன் இணைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப மதுரையில தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் அவரை இணைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற யாரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பா வருவாங்க. முக்கியமான கட்சிகள் வரலன்னு சொல்றாங்க. யாருங்க? தேமுதிக இருக்கு, தமிழக நிறைய கட்சிகள் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா இணையறதுக்கு? கண்டிப்பா வருவாங்க. யார் யாரெல்லாம் வருவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். நயினார் நாகேந்திரனுடைய முகத்துல எந்த அளவுக்கு புன்னகை இருந்தது பாத்தீங்களா? நம்ம மோடி அவர்கள் வருகின்றார். கண்டிப்பாக அந்த மேடையில் ஓபிஎஸ் இருப்பாங்க, தேமுதிகவில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் இருப்பாரு அப்படின்றத உறுதியா சொல்றார். அட பார்க்கலாங்க, பேசிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போறாரு. சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா நிச்சயமா வருவாங்க அப்படின்னு அடித்து சொல்லிட்டு போறாரு நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்பீங்க. அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. நல்ல சிறப்பான தரிசனம். வாங்க, உங்க புண்ணியத்துல வாங்க, கூடிய விரைவில் வாங்க, கூடிய விரைவில் வாங்க 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 ஐயா, சொல்லுங்கய்யா, பெரிய மனுஷன் நீங்க சொல்லுங்க. இன்னும் 9 நாள் இருக்கு, வாங்க. 9 நாளுக்குள்ள சொல்லுங்க, வாங்க வாங்க வாங்க, வழிவிடுங்க முருகா வழிவிடுங்க முருகா, வழிவிடுங்க முருகா, வழிவிடுங்க முருகா. உலக மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க என்கிறாண்டவரை வேண்டினேன். வாங்க வாங்க. பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் துஷ்ட சம்ஹார யாகம் நடத்திட்டு வருகின்றார். அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பன்னீர்செல்வத்துக்கு யாரெல்லாம் எதிரியாக்குறாங்களோ அவங்கெல்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு முருகனை தரிசித்து விட்டு துஷ்ட சம்ஹார யாகம் நடத்திவிட்டு வருகின்றார். இப்போ பத்திரிகையாளர் முன்பாக சூசகமாக ஒரு தகவலை நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாரு. 9 நாளைக்குள்ளாக எல்லாவற்றையும் நான் முடிவு செய்து விடுவேன், அறிவிப்பு வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மோடி வர்றதுக்குள்ள கூட்டணியில நம்ம பன்னீர்செல்வம் இருப்பதை பன்னீர்செல்வமே சொல்ல போறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ள பன்னீர்செல்வம் இல்லைன்னு சொல்லி போட்டாரு. ஆனா கூட்டணிக்குள்ள பன்னீர்செல்வம் வரலாமா வரக்கூடாதா என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இன்னும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. அதை தான் பத்திரிகையாளர்கள் முன்பாக சூசகமாக தெரிவிக்கின்றார் பன்னீர்செல்வம். வழிவிடு முருகா, வழிவிடு முருகா, வழிவிடு முருகா அப்படின்னு பன்னீர்செல்வம் கேட்பது போல தெரியுது. டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை கூட்டணிக்குள்ளேயாவது கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மௌனம் கலைக்கவே இல்லை. டிடிவி தினகரன் உறுதியளித்த பிறகுதான் டிடிவி தினகரன் அவர்களே கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார். இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணிக்குள்ள வரட்டும், வேணான்னு சொல்லல. ஆனால் தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை கொண்டாட மாட்டேன் முதல்ல. 2வது, கூட்டணிக்குள்ள வந்தாலும் சரி நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு உறுதியளிக்க வேண்டும். 3வது, இப்போ ஒரு இயக்கம் வச்சு நடத்துறா தெரியுமா, அந்த இயக்கத்தின் பெயரை மேடையில் உச்சரிக்க கூடாது. அப்படி என்ன பேர் வச்சிருக்கீங்களா? அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு கழகம்னு வச்சிருக்கிறாரு. ஸோ அதிமுகவுடைய உரிமையை மீட்பதற்காக ஒரு கழகம் வச்சுக்கிட்டு அந்த கழகத்தையே கொண்டு வந்து என்டிஏ கூட்டணியில் இணைச்சிட்டு அவர் எடப்பாடியுடன் கைகோர்த்துக்கிட்டு தேர்தலில் போட்டியிட முடியுமா? அதனால அதிமுகவில் பன்னீர்செல்வம் இல்லை என்றால் முழுவதும் இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை, அவ்வளவுதான். அம்மாவால் அரசியலுக்கு கொண்டு வந்தவங்க அத்தனை பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் என்பதுதான் எடப்பாடியாருடைய கருத்து.
ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சின்னத்துல தனித்தனி கட்சி பெயர்ல போட்டியிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடியாருடைய எண்ணம். ஏன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக ஒரு வலிமையான கழகம் தான். ஆனா அந்த கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு பிரிஞ்சு நிற்கின்றார்கள். இப்படி பிரிந்து நிற்பதனால தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு பாரம்பரியமா விழக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டானது விழாது அப்படின்றத பரப்புரையா செய்துகிட்டு இருக்கின்றார்கள். அதனால ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜக எண்ணம். எடப்பாடி அதுக்கும் சம்மதிக்கிறாரு. ஆனால் முக்குளத்தோர் ஓட்டு வேணும், ஆனா அதிமுகக்குள்ள பன்னீர்செல்வம் வேண்டாம் என்பதுதான் நிலைப்பாடு. ஏன்னா அதிமுக பன்னீர்செல்வம் இல்லாம ரொம்ப தூரம் பயணிச்சாச்சுங்க. இப்ப பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம்னா அவரை எந்த இடத்துலங்க நிலைநிறுத்துறது? பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தோம்னா அவங்கெல்லாம் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு பாடுபட்ட செங்கோட்டையனை வீணா கட்சி விட்டு நீக்கிட்டுமே, அதுக்கு என்ன பிராயசித்தம்? சரி, பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிட்ட பிறகு நம்முடைய டிடிவி தினகரன் என்ன பாவம் பண்ணாரு? இல்ல இத்தனை நாள் கட்சியை ஒருங்கிணைக்க போறேன், நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிட்டு இருக்கின்ற சசிகலா என்ன பாவம் பண்ணாங்க? அப்ப மீண்டும் சசிகலா, மீண்டும் டிடிவி தினகரன், மீண்டும் பன்னீர்செல்வம். இப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்? எடப்பாடியாருக்கு எந்த இடம், சசிகலாவுக்கு எந்த இடம், டிடிவி தினகரனுக்கு எந்த இடம்? அதனால தேர்தலுக்கு பிறகும் இந்த குழப்பம் ஏற்படும், தேர்தலுக்கு முன்பும் இந்த குழப்பம் ஏற்படும். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள வந்தாலும் அவர் போட்ட கண்டிஷன்லாம் ஏத்துக்கிட்டாருன்னா பன்னீர்செல்வம் வரலாம். அது மட்டும் இல்ல, கூட்டணிக்குள்ள வராரு பன்னீர்செல்வம். அவரு உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கார். மொத்தமாக 6 வழக்கு இருக்குது. அந்த 6 வழக்கையும் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்க சொல்றார். ஏன்னா அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே அணியில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட பிறகு வழக்க ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம மீண்டும் கூட்டணிக்குள்ள வந்தோம்னு வச்சுங்களேன், அது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்? அப்புறம் இது சந்தர்ப்பவாத கூட்டணிடா, அதிகாரத்துக்காக இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கடா அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட போச்சுன்னா கூட்டணியும் வந்து பாத்தீங்கன்னா கீழ்மண்டத்தில் ஜெல்லாகாது. இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்த பிறகு ஊடகம் என்ன பேசிச்சு? டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தார். அதனால நம்ம டிடிவி தினகரன் கிட்ட இருக்கின்ற நிர்வாகியினுடைய மனநிலையும் அதே மாதிரி டிடிவி தினகரனுடன் இருக்கக்கூடிய தொண்டருடைய மனநிலையும் எடப்பாடிக்கு எதிரானவர்கள். ஆதியிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் எடப்பாடிக்கு எதிராகவே அரசியல் செய்துவிட்டு இன்னைக்கு டிடிவி தினகரனுடன் இருக்கிறாங்க பாருங்க. அத்தனை பேரும் எப்படி எடப்பாடிக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஊடகமானது இன்னைக்கு எதிராக பேசுது. ஆனா கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் தாங்க அதிமுக தோல்விக்கே காரணமா இருந்தார். 2021 அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளை வந்து அதிமுக ஓட்ட பயங்கரமா பிரிச்சுட்டாருங்க. குறிப்பா தென் மாவட்டங்களை பிரிச்சுட்டாருங்க. அவர் சேர்ந்து இருந்தார்னா 2021 அதிமுக ஆட்சி தாங்க வந்திருக்கும். ஸோ அதை ஈடு செய்ய வேண்டும் என்றால் நம்ம டிடிவி தினகரன் வேணுங்க அப்படின்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தான் நம்ம டிடிவி கிட்ட இருக்குது அப்படின்னு அப்படியே மாத்தி பேசுறாங்க. ஆனா ஊடகம் சொல்ற மாதிரி நம்ம டிடிவி தினகரன் வந்து அவங்களுடைய நிர்வாகிகளையும் சரி அவங்க தொண்டர்களையும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வளர்க்கலைங்க. ரெண்டாவது, அதிமுக எதிராகவும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களையும் வளர்க்கவே இல்லைங்க. நம்முடைய டிடிவி தினகரன் எப்படி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வளர்த்தார் என்று கேட்டால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினது எதுக்கு தெரியுமா? நாமெல்லாம் அதிமுகவில் போனோம் அப்படின்றதுக்காக. அப்புறம் தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் மாத்தினாரு. எப்படி மாத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஓர் அணியில் இருந்தாதான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டில் மாத்தினார். அதனால ஏதாவது ஒரு விதத்துல அதிமுகவுடன் கைகோத்தாதான் நமக்கு எதிர்காலம் என்ற ஒரு மனநிலையை அவங்க தொண்டர்கிட்டையும் அவங்க நிர்வாகிகிட்டையும் டிடிவி தினகரன் அவர்கள் வளர்த்தாருங்க. அதனால அதிமுகவுக்கு இணக்கமான நிர்வாகிகளையும் ரெண்டாவது அதிமுகவுக்கு ஆதரவான தொண்டர்களையும் தான் வளர்த்துட்டு வந்தாரு டிடிவி தினகரன். எந்த இடத்திலும் சரி அதிமுக எதிராக டிடிவி தினகரன் பேசுறதே கிடையாது. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எல்லாரும் அம்மாவால் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள் தான். அதனால ஏதோ ஒரு விதத்துல ஒன்றிணைய வேண்டும், எல்லாரும் போய் கட்சியில இணையணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, நாங்க தனியா கட்சி தொடங்கிட்டோம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தார். ஆனால் எங்க இணைஞ்சாலும் சரி எங்க தொண்டர்களுக்கு உரிய மரியாதை தரணும் அப்படின்னு நம்ம டிடிவி தினகரன் சொல்லிட்டே இருந்தார். ரெண்டாவது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கலாம், நிர்வாகியா இருக்கலாம், அவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று நினைக்கிறாங்களோ இல்லையோ, நாமெல்லாம் அதிமுக தான் என்று நினைக்கின்றார்கள். அதனால டிடிவி தினகரனோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ
இந்த விரோதத்தெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது ஒன்னா இணைஞ்சா போதும் அப்படின்னு தான் எல்லா நிர்வாகியும் நினைச்சாங்க. அதுதான் இப்போ டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி இருக்கின்றார். கீழ்மட்டம் வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் அப்படியே நெருங்கி போயிடுச்சுங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தோ இல்ல அதிமுகவில் இருந்தோ, ஏய் டிடிவி தினகரா அன்னைக்கு என்ன பேசின, இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டே அப்படின்ற கலக குரல் எங்கேயுமே எழல பாருங்க. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நெருக்கம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நெருக்கம் வேண்டும் என்றால் நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கை வாபஸ் வாங்கணும். எடப்பாடி போடுற கண்டிஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவதற்கான வேலையை பாஜக பார்த்து விட்டது. இனிமே உறுதிப்படுத்த வேண்டியது ஓபிஎஸ் அவர்கள் தானுங்க. சில விடாப்படியா இருக்கக்கூடிய கொள்கையெல்லாம் தளர்த்தி கொண்டு முதல்ல கூட்டணிக்குள்ள போவோம், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் ஓபிஎஸ்க்கு இருக்கணும். ஆனா வழக்கம் போல ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் துஷ்ட சம்ஹார யாகம் போய் திருச்செந்தூர்ல பண்ணிட்டு வந்து எடப்பாடிக்கு ஒழிஞ்சிடுவான், எதிரி அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஜக முன்னெடுக்கின்ற எல்லா முன்னெடுப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு நான் தனியா கட்சி தொடங்க மாட்டேன், நான் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சாருன்னு வச்சுங்களேன். இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் உறுதிப்பட சொல்றாரு பாருங்க, பிரதமருடைய மீட்டிங்ல நிச்சயமாக ஓபிஎஸ் இருப்பார்னு அடிச்சு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் நிறைவேறாம போகும். ஆனா இவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமா சொல்றாருன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் எதெல்லாம் விடாப்பிடியாக இறுகி பிடித்து கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் கைவிட தயாராயிட்டாரு. ஒன்று ஒன்றா இப்போ கைவிட்டுக்கிட்டு வரார் என்பது மட்டும் நல்லா தெரியுது. சுமூகமான சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நம்முடைய நயினார் நாகேந்திரன் முகத்தில் அவ்வளவு புன்சிரிப்பு நம்மளால பார்க்க முடிந்தது. தேமுதிகவை கூட சரி கட்டி விட்டார்கள் போல் இருக்கிறது. ஏன்னா நம் பிரதமர் மோடி ஒரு மேடையில் தேமுதிக கூட இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது தேமுதிகவுக்கு என்ன வேண்டும் என்று இத்தனை நாளும் அவங்களோட இணைந்திருந்த பாஜகவுக்கு தெரியாதா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா, இல்லை திமுக கிட்ட போனால் தேமுதிகவுக்கு என்ன மாதிரியான மரியாதை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாதா? இப்போ என்ன ஒரு இமேஜ் இருக்கிறது, திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் யாரால் உருவாக்கப்படுகிறது? டிவியில் உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் பேசுகிறாங்கல்ல, அவங்களால உருவாக்கப்படுது. ஸோ அந்த 4 பேரும் தேமுதிகவும் ஓபிஎஸும் அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிட்ட பிறகு மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? இல்லை இந்த பக்கம் கூட்டணி பலமாயிட்ட பிறகு அடுத்த முறை அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போதுன்னும் போது திமுகவை எந்த ஊடகமாவது தூக்கி வச்சு கொண்டாடுமா? அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றவனுக்கு தானே ஆதரவா நிற்கும். அதனால ஓபிஎஸும் அதே மாதிரி தேமுதிகவும் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா டோட்டலா ஊடகமும் மாறிடும். இந்த வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அவங்களுடைய நாக்குகளும் அப்படியே மாறிடும். திமுக காரன் தவிர பத்திரிகையாளர் என்று பேசுறவன் அப்புறம் நெறியாளர் என்று பேசுறவன்லாம் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அன்னைக்கவே மாத்திக்குவான். ஏன்னா அடுத்தவங்கிட்ட வாங்கியே பிழைப்பு நடத்தினவன். அதனால எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது திமுக காரன் எப்படி படி அளப்பான்? ஆளுங்கட்சி அடுத்தது எவன் வரானோ அவனுக்கு ஆதரவா பேசினா தான் அவன் படி அளப்பான். அதனால இந்த பத்திரிகையாளர் என்று சொல்லிட்டு பேசுறவன் நெறியாளர் என்று சொல்றவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு அதிமுக கூட்டணிக்காக பேசிடுவாங்க. அதனால ஊடகத்தில் கட்டமைக்கின்ற பெரிய கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதெல்லாம் இண்டி கூட்டணி மீது வைக்கின்ற எல்லா கூற்றுகளும் ஒரு மாய பிம்பம். இது தேமுதிக இருக்கக்கூடிய பிரேமலதாவுக்கு தெரியும். இந்த யதார்த்தமான விஷயங்களும் இயல்பா தேமுதிகவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தும் நம்ம பாஜக சரி கட்டி இருக்கிறது. அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை பாஜகவில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா அந்த சமூகமானது பட்டியல் இனத்திலிருந்து வெளிவர வேண்டுமா? அவங்க எப்சியில் இருக்க வேண்டியவங்களாம் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியில் அவங்கள பட்டியல் இனத்தில் சேர்த்துட்டு எங்களை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறியோ இல்லையோ அதெல்லாம் விடு. இவ்வளோ தூரம் இடஒதுக்கீடுனால்தான் நாங்கள் முன்னேறணும்னா என்ன முன்னேறிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கிட்டு எங்களை பட்டியல் இனத்தில் வச்சிருக்காது. தயவு செய்து எங்களை எஃப்சியில் போட்டு விட்டுரு, இல்லை ஓப்பன் கேட்டகரி. எனக்கு இடஒதுக்கீடே தேவையில்லை, என்னை பட்டியல் இனத்திலேருந்து முதல்ல எடு, நான் பட்டியல் இன சாதியே இல்லை அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு. மத்திய அரசாங்கத்தினால் மட்டும்தான் ஒரு சாதியை பட்டியல் இனத்திலிருந்து எடுக்க முடியும். அப்படிதான் நாடார் சமூகத்தை பட்டியல் இனத்தில் இருந்து காமராஜர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற போது எடுத்தார். இப்போவும் ஆட்சியில் இருப்பது பாஜக தான். இந்த ஒரு கோரிக்கைக்காக தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜகவுடன் கைகோர்க்கின்றார். இல்லைனா அவர் திமுக கூட போயிருப்பார். திமுகவால் பட்டியல் இனத்தில் இருந்து தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தை எடுக்கவே முடியாது. அதோட காங்கிரஸ் எப்போது மத்தியில் ஆட்சிக்கு வரும்னு தெரியாது.
அதனால சமயோசிதமாக இந்த விஷயங்கள் எல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம மோடி அவர்கள் வருகின்ற தருணத்தில் இவங்கெல்லாம் மேடையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வர்றதை நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் உறுதிப்படுத்தின பிறகு ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியும் செம்ம சூப்பரான மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். ஸோ தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாகவே இப்படி கூட்டணியானது ஒரு வடிவத்துக்கு வந்தது வெற்றியை உறுதிப்படுத்துவது போல் இருக்குது அப்படின்னு பொதுமக்களும் பேசுறாங்க, ஊடகமும் பேசுறாங்க. இந்த கருத்து உண்மைதானா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.